பிரைஸ் த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா, யாருக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும்? யாருக்கு கிருபை கிடைச்சது? நமக்கு எதை செய்தால் அந்த கிருபை கிடைக்கும்ன்றத நம்ம இன்னைக்கு தியானிக்கலாங்க. முதல்ல நம்ம பார்க்க போற மனுஷன் யாருன்னா, ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. எப்படி கிடைச்சது? அவர் என்ன செஞ்சாரு? நம்ம பார்க்கலாமா? கீழே 9வது வசனத்துல, நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தானா. பாருங்க, அவன் எப்போதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்களா? முதல்ல நீதிமான், உத்தமன், இதெல்லாம் அவருக்குள்ள இந்த நற்குணங்கள்லாம் காணப்படுது. இந்த நற்குணத்தோடு அவரிடத்துல வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் பாருங்க, அவன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நோவாவை போல ஒரு மனுஷனே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். நாமளும் ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? நிறைய நேரத்துல ஒரு கஷ்டமோ தேவைகளோ வரும்போது ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்குறோம். ஆனா எப்பவுமே சஞ்சரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படிங்க? அது யாராலையுமே முடியாது. ஆனா இந்த நோவாவுக்குள்ள அந்த கிருபை இருந்துச்சுங்க. கர்த்தரை எப்பவுமே சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இந்த நோவா இருந்தாருங்க. அதை தாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற. நாமளும் எப்பொழுதும் அனுதினமும் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொள்கிறவர்களா நாம இருக்கணும்னு தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற. இந்த உத்தமம், உண்மை, நீதி நமக்குள்ளேயே இருந்துச்சுன்னா இந்த நோவாவை போல கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்குங்க. இவருக்கு மட்டும் இல்லைங்க, இவர் குடும்பத்துக்கே இவர் மூலமா கிருபை கிடைக்குது. எதன் நிமித்தம் தெரியுமா? இந்த நோவாவினுடைய நீதியும் உத்தமத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்துக்கே கர்த்தருடைய கண்களில் தயவும் கிருபையும் கிடைக்குது. அந்த ஊரே அழிய போகுதுங்க. நோவா கிட்ட கர்த்தர் பேசுறார், நீ போய் ஒரு பேழையை உண்டாக்கு, அங்க உன்னுடைய குடும்பத்துல யாரெல்லாம் இங்கெல்லாம் இருக்கணும், என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் அழகா அவருக்கு கற்றுக் கொடுக்குறார். அதை அப்படியே கேட்டு அந்த பேழையை உருவாக்கி அவனும் அவன் குடும்பமும் வசிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஜோடி ஜோடி மிருகங்கள் எல்லாம், பறவைகள் எல்லாம், ஊரும் பிராணிகள் எல்லாம் கொண்டு போய் அந்த பேழைக்குள்ள கர்த்தர் வைத்து அந்த பேழையுடைய கதவை மூடி பிறகு அந்த ஜனங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, ஒரு தேசம் அழிய போகுது, ஆனா ஒரு மனுஷன் நிமித்தம் அவன் குடும்பம் காக்கப்பட்டது. அதை போல தாங்க கர்த்தர் நம்மளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நம் நிமித்தம் நம் குடும்பம் காக்கப்பட வேண்டும். நம்ம அக்கிரமங்கள் இல்லை, நம்முடைய பாவங்கள் இல்லை, இதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்ம நீதியா உத்தமமா இருக்கும்போது நம் குடும்பம் நம்ம மூலமா காக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு மனுஷன் மூலமா இன்னொரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. யார் தெரியுமா? ஆபிரகாமுங்க. ஆபிரகாம்ன்ற மனுஷன் மூலமா லோத்துன்ற குடும்பத்துக்கு, லோத்துடைய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்குது. எப்படின்னா, ஆபிரகாம் கிட்ட போய் ஆபிரகாம் வந்து லோத்துக்காக கர்த்தரிடத்துல போய் பேசுறார். ஆண்டவரே, அந்த ஊரை நீங்க அழிக்க போறேன்னு, சோதோம் குமாரை அழிக்க போறேன்னு சொல்லிட்டீங்களே, என்னுடைய உறவு முறையா என்னுடைய தம்பி அங்க இருக்காரே, அவருடைய குடும்பம் எப்படியாவது காக்கப்படணும். அங்க 50 நீதிமான், 45, 40, 35, 30ன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணி அந்த குடும்பத்துக்காக அவர் ஜெபிக்கிறாருங்க. அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த லோத்துடைய குடும்பத்தை கர்த்தர் காத்துக்கொள்கிறார். அது மட்டும் இல்லைங்க, பாருங்க, அந்த லோத்து சொல்றார், ஆண்டவரே, உம்முடைய அடியானுக்கு உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததானால்னு சொல்றார். பாருங்க, அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இது யார் மூலமானா இந்த ஆபிரகாம் மூலமாங்க. ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு அப்படியே பின்னாடி வருது பார்த்தீங்களா? அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய உத்தமம் அந்த குடும்பத்தையே காக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அந்த குடும்பத்தில் யாருமே ஒன்றும் இல்லாமலாம் போகலைங்க. எல்லாருமே ஒரு ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா? ஆபிரகாமுடைய சந்ததியை நம்ம பிகினிங்லேருந்து எடுத்து எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு வந்தோம்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆசீர்வதிக்கப்பட்டது. எதனால தெரியுமா? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலும் உத்தமமும் உண்மையும் விசுவாசம் தாங்க. அதை போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக மோசே. மோசையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர்கிட்ட அவர் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறார்? ஞானமாக ஜெபிக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் இந்த அடியானுக்கு கிருபை கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறார். அப்போது மன்றாடும் போது கர்த்தர் சொல்கிறாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சதுப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்பான்னு சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, அவன் என்ன கேட்டானோ அதை அவனுக்கு அப்படியே கர்த்தர் கொடுத்தார். மோசே என்ன அவர்கிட்ட விரும்பி கேட்டாரோ அதை கர்த்தர் அப்படியே அவருக்கு கொடுத்தார். நீங்களும் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கும் கிருபை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் அலட்சியமாக்காதீங்க. இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவார். கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியே கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.